வெளிநாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இங்கிலீஷ் தெரியாமல் சூப்பர்வைசர் முதலாளி சொல்கிற வார்த்தைகளை என்னன்னு தெரியாமல் குற்றாமட்டே அடிச்சு ஓகே ஓகேன்னு ஓடி வேலை செய்கிறதால வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்காம நிறைய இளைஞர்களும் சரி தான், நிறைய அண்ணங்களும் இருக்காங்க. 2013 அப்படி தான் நான் ஒரு லேண்ட்ஸ்கேப் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து ரோட்டில் கொட்டிட்டாங்க. அந்த மண் இன்றைக்கே க்ளியர் பண்ணி ஆகணும், நீங்கள் செஞ்சுறீங்களா இல்லை எக்ஸ்கவேட்டர் கொண்டு வரட்டுங்களாம் கேட்கும்போது நானே செஞ்சிடறேன் அப்படின்னு கேட்கும்போது ஓகே அப்படின்னு தரேன்னு சொல்லிட்டாப்புல. அவங்க என்ன சொன்னாலும் தெரியல. சரி நான் தான் சொல்லிட்டு மண் வெட்டி வச்சுட்டு ஆளுங்களை வச்சு வேலை வாங்கிட்டேன், க்ளியர் ஆகலை. சாயந்தரம் வரேன், ஏன்னா நீ தான் செய்யணும்னு சொன்னேன், அதை நான் எக்ஸ்கவேட்டர் ரெடி பண்ணலை, இப்போ வந்து வேலை அப்படி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே திட்டி விட்டு வந்துட்டு எக்ஸ்கவேட்டர் வச்சு க்ளியர் பண்ணாங்க. ஸோ இப்போல்லாம் வந்து இங்கிலீஷ் தெரியாமல் நம்ம ஆளுங்க வந்து வெளிநாடுகளில் கஷ்டப்படும் போது காலேஜில் போய் ஸ்பீச் பண்ணுற அரசியல்வாதிங்க என்னென்னா இங்கிலீஷ் என்னத்துக்கு போவான்னு அண்ணன் சீமா தான் பேசினார் ரீசனாக. அவர் பிள்ளை வந்து அமெரிக்கன் ஸ்கூலில் படிக்க வைப்பார், விஜய் வந்துட்டு அவங்க பிள்ளைங்களை லண்டனில் படிக்க வைப்பார். ஆனால் இங்கே வந்து இப்போ நீங்கள் படிக்காதீங்க வைக்காதீங்க தற்கொரியான நீங்கள் இருங்க, அப்போ தான் நான் சொல்கிறத நீங்கள் கை தட்டிட்டு வச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்காதீங்க இங்கிலீஷ் எதுக்கு அப்படின்னு பேசுகிறாங்க. உங்களுக்குலாம் வெளிநாட்டில் வந்து பார்த்தா இந்த அரசியல்வாதிங்க வந்து பிழைக்கிறதுக்கு நம்மளை படிக்க வேணாங்க.